பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம். நல்ல பௌராண பஞ்சமி கடக இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றுவார். அங்கே ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றுவார். சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சன் கோவில் ஐயனார் 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 ஆரியங்கம் ஐயனார் 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 குளத்து புல ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 ஆனமல ஐயனார் 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 சிலம்புலிங்க ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாங்க கருமஞான சாஸ்தாவாங்க சுவாமி பிறந்தாரு சங்கடங்கள் தித்திடவே சாஸ்தா பிறந்தாரு ஐயன் வந்து பிறந்தார் என்று ஓடுங்கம்மா ஒரு குலவே நாய பொன்னான மணிக்குலவே முக்கா முக்கா மூணு தேரும் முதற் குலவை போடுங்கம்மா. தாய்மாரெல்லாம் மத்தியெல்லாம் சாப்பிட்டா தான் கொலை போடுவாங்க. சாப்பிடாம எப்படி கொலை போட முடியும்? காலையில சாப்பிடலையே. அப்போ காலையில சாப்பிட்டாச்சு, கொலை போட தெரிஞ்சா தான் நாங்க போடுவோமே. கொலவெல்லாம் போடுவாங்க. கொலை போடக்கூடிய ஆட்கள் இன்னும் வரல. அப்படியா? இப்ப சின்ன பிள்ளைங்களா வந்திருக்காங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் வந்திருக்காங்களோ? பெரிய ஆள் இன்னும் வரல. நான் அதான் சொன்னேன், இந்த மேலக்குளம் ஊருக்கு கொலை போட ஆள் இருக்காது. சரி, நம்ம ஊர்ல ஒரு 10 கிழவியை கொண்டு வரும்னு சொன்ன, நீ கேட்டியா? அப்படியே களவட்டவா? அதத்தானே சொல்லுதேன். கொலை போடக்கூடிய ஆட்கள் நைட்டு தான் வருவாங்க. நைட்டு வருவாங்களோ? பெரிய ஆள் வந்தா தான் குலவை சத்தமே கேட்க மாட்டேங்குது. கொலை ஓடனா ஒரு அனுபவம் வேணும். எல்லாரும் படிட்டு கொலை ஓட முடியாது. கொலவை வந்து சிறு குழந்தையா இருக்கும்போது ஒரு 10 வயசை தாண்டின உடனே கொலவை ஓட படிக்கணும். அப்படி படிச்சா தான் எங்க போய் இன்ஜினியர் பிராயத்துல வந்து கொலவை போட முடியும். கொலவை போட என்ன இன்ஜினியர் காலேஜ் திருமணம் முடிச்ச பிறகு கொலை ஓடணும்னு சொன்னா எப்படி கொலை ஓட முடியும்? முடியாது. சிறுசிலே எந்த பாடமா இருந்தாலும் சிறுசிலே படிச்சா தான் அந்த கல்வி வரும் நமக்கு. அதுதான் சொல்லுவாங்க, 5 விளையாது 50 விளையாது. அது எப்படி விளையும்? ஆமா, சரி. தாய போடுங்கம்மா ஒரு குலவை பொன்னான மணிக்குலவை ஐயர் வந்து பிறந்தார் என்று பொன்னால பூநூல பொன்பறித்த நால்வடம்மா வெள்ளையால பூநூலா வெங்கலத்தான் தாழ்வடம்மா தங்கத்தால பூநூல தனிவயிற தாழ்வடம்மா ஆனப்பட குதிரைப்பட அவருக்கு ஐயன் காட்சி பேப்படையா முன்படையா பின்படையா சாமி தண்டியலும் பெரும்படையா ஆன புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரு. அரிக்கும் சிவனுக்கும் அரிகிற புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக சபரிமலை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலா தானாகிய பொண்ணு வெள்ளி கைலா
வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருக்க அந்த இறைவனோடு என்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியனோ அன்புகுளி சந்திரனோ ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தாள். சரஸ்வதி வருவாள் அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். சக்தியோடு சிவபெருமான் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் தருணத்தில் என்னையா நடக்கு? காபி டீ கொடுக்காங்களா? அதுவும் தேவைதானே. ஆமா, காபி டீயும் மனிதனுக்கு இருந்தாதான் ஆமா வண்டி ஓடும். ஆமா, நாவு உணராம இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. சரிதான். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சிவபெருமானாகப்பட்டவர் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் தெய்வத்தை காண வேண்டும் என்று சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவ சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து உலகத்திலே கடவுள் இப்படித்தான் இருப்பார்னு உருவத்தை தெரிந்து கொள்வதற்காக அவருடைய ரூபத்திலேயே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் படைத்திருக்கிறார். ஏன் நம்மளே ஒரு விலங்கா படைச்சிருக்கலாம், ஆனா சிவன் அப்படி நினைக்கல. நாயா படைச்சிருக்கணும். அரிது மானிடரா பிறப்பது அரிது. அதாவது புண்ணியம் செஞ்சவங்க தான் மானிடரா பிறப்பாங்க. மானிட பிறவி வந்து உலகத்திலே உசந்த பிறவி. அப்படி இருப்பதனால அரிது மானிடரா பிறப்பது அரிது. அதாவது கூன் குருடு செவிடு நீங்கி பேடுகள் நீங்கி பிறப்பது அரிது. இது அவையே பாடி இருக்கிறான். மானிடமா பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது. நோய் நொடி இல்லாம கை காலு தொம்போட பிறக்கணும். ஆமா அப்படின்னா அவை மூதாட்டி பாட்டியே பாடி இருக்காங்க. ஆமா சரிதானே? சரி. அவர் சொல்லுவாரு, தாத்தா மானிடரா பிறப்பதுதான் உலகத்திலேயே உயர்ந்த பிறவின்னு அப்படின்னு சொல்லுவாரு. அவரு சொல்லுவாரு, பார்வைக்கு அப்படி தெரியல. இந்த மனுஷனா பிறந்து என்ன பாடுபட வேண்டியிருக்கு. இந்த காக்கா குருவிய பாரு, உழைக்க போறதும் இல்ல, அதுக்குன்னு வீடும் இல்ல, சொந்தம் கிடையாது, அதுக்குன்னு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, அதுக்குன்னு கடமை கிடையாது, அதுக்குன்னு சேர்த்து வைக்கக்கூடிய நிலைமையும் கிடையாது. கடவுள் அதுக்கும் படி இழக்கத்தான் செய்தாரு. சுதந்திரமா பறந்து செல்லுது, சந்தோஷமா வாழுது. ஆமா, இப்ப நமக்கு பாரு, மனுஷனா பிறந்து நல்லா வீடு கட்டணும், நல்லா வேலை பார்க்கணும், கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியை காப்பாற்றணும், அதுக்கு சேர்த்து வைக்கணும், கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு கடமையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். படிக்க வைக்கணும்,
படிக்க வைக்க ஆம்பளை பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணும், பொட்டை பிள்ளைய பெரிய படிப்பு படிக்க வச்சு நல்ல டாக்டர் மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கணும். ஆனா காக்கா குருவிக்கு எந்த கடமையும் கிடையாது. அது எதுவும் அதுவும் இந்த உலகத்துல வாழத்தான் செய்யுது. அது நிம்மதியா வாழுது. நீ சொன்ன மாதிரி சட்டையும் வேண்டாம், டவுசரும் வேண்டாம். நமக்கெல்லாம் மூளை எங்கே வேலை பார்த்திருக்கு, இவருக்கு அங்க. ஆமா, அதுக்கு எந்த கவலையும் இல்ல. அப்போ அதை போல இந்த ஆண்டவனாகிய பகவான் மண் உலகிலே மனிதர்களை எல்லாம் இவ்விதமாகவே படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே பூலோகத்திலே ஒரு நாட்டையும் படைத்தார். எந்த நாட்டை படைத்தார்? அது எந்த நாடு தெரியுமா? எந்த நாடம்மா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமலை புலியும் நாடு, புலித்தலந்தல் வீசும் நாடு, மாதம் ஒன்று மலை பொழியும், மாதம் ஒன்று மலை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும், அங்கே வருடம் ஒன்று பூவிளையும், அங்கே தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசு கனி சொரியும், மற்கை பீலா மரங்கள் மலர்ந்து வாங்கி செழிக்கும் நாடு, மாடு கட்டி போரடித்தார் மாலாதி சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும், ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடதிலே நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மலை புலியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும், தேன் 2 தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், அப்பேறுபட்ட எழுகடலால் சூழப்பட்ட கண்ணுக்கு சிறப்புச்சு ஓங்கக்கூடிய கோசலாபுரி என்னும் சொல்லக்கூடிய அது அயோத்தியாபுரி பட்டணம். அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் அன்று ஓர் நாளையிலே யார் ஆண்டு வந்தார் தெரியுமா? சூரிய குலத்திலே வழி வழி வம்சமாக ஒரு காலத்திலே அதிவரத ராஜமன்னன் ஆண்டு வந்தார். அவர் கண்ணுக்கு அடுத்தாலே 60வது தலைமுறையாக தசரத சக்கரவர்த்தி மன்னன் ஆண்டு வருகிறார். 1 2 கிடையாது, 60வது தலைமுறையாக அயோத்தியாபுரி பட்டணத்தை தசரத சக்கரவர்த்தி மன்னன் பேரோடு பெருமையோடு ஆண்டு வருகிறார். அப்படி ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கு ஆறில் ஓர் கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மனு நீதி தவறாமல் மங்களமாகவே ஆண்டு வருகிறார் அல்லவா? ஆண்டு வரக்கூடிய அந்த அரச மன்னனுக்கு அவருக்கு 1000 மந்திரியா, 1000 மந்திரியா, அங்கே 64 தலையாய் மந்திரியாம் பிரதானி, அவருக்கு மச்சமுள்ள சயனிகள், அவர் சேனாதி படைகளோடு சிறப்புடனே ஆண்டு அவர் சேனாதி படைகளோடு வெகு சிறப்புடனே ஆண்டு
அடுக்குமத்தை வீடு இருக்கு ஏழரையம் கோபுரமா எதிரே ஒரு மண்டபம் சூழரை அங்கன அவருக்கு சுத்தி கட்டும் ஆலிரே மண்டபமா மடப்போ அங்கேன மாங்கல்கு அடுக்கடுக்கா மேடை அவருக்கு களஞ்சிய பொன்திரவி அங்கே காவலரையவலரா அவருக்கு காவலரையவல அங்கே களஞ்சிய பொன்திரவியா இத்தாதி பேர்களோ மண்ணை இருந்தரசு செய்துவார் ஆண்டு வரும் நாளையே அந்த தசரத மன்னனுக்கு கோசலாபுரி என்னும் சொல்லக்கூடிய அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் 60வது தலைமுறையான இந்த தசரத சக்கரவர்த்திக்கு 1000 மந்திரிமார்கள் 64 தலையாரிமார்கள் மந்திரிகள் பிரதானிகள் மற்றும் உள்ள சயனிகள் இதே படைகளோடு ஆனைப்படை குதிரைப்படை ஒட்டகப்படை வடை இல்லையா அவர் விடிய காலம் பருப்பு வடை சாப்பிட்டாரு பருப்பு வடையும் மஞ்ச பொங்கலும் கொடுத்தாங்க மஞ்ச பொங்கலா அது முந்தின நாளுக்கு தான் இந்த நாளுக்கு அவசியம் வந்துச்சு இட்லி கிடையாது ஆனைப்படை குதிரைப்படை ஒட்டகப்படை ஆனைப்படை ஒட்டகப்படை குதிரைப்படை சேனாதி படைகளோடு இப்பேறுபட்ட படைகளோடு மன்னனாகப்பட்டவர் இன்புற்று வாழ்ந்து வருகிறார். மண்ணால் குறைவு கிடையாது, மனையாலே தாழ்வு கிடையாது, பொன்னால் குறைவு கிடையாது, பொருளாலே தாழ்வு கிடையாது. ஆடோ மாடோ அடுக்குமத்தை வீடோ பொன்னோ பொருளோ எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்க தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கு மனைவியினாலும் குறைவு கிடையாது. மனைவினா உலக வழக்கப்படி எல்லாருக்குமே ஒரு மனைவி உண்டு. ஆனா தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கு 3 மனைவிமார்கள். கோசலை நாட்டை சேர்ந்தவள் கோசலா தேவி, கேகேயி நாட்டை சேர்ந்தவள் கைகேயி தேவி. 3வது மனைவி அவதான் செல்ல பொண்டாட்டி, அவ பேருதான் சுமித்ரா தேவி. அந்த கோசலை கைகேயி சுமித்ரா தேவியோடு மனைவிமார்கள் 3 மன்னன் முசியாமலே ஆண்டு வருகிறார். ஆண்டு வரக்கூடிய காலகட்டத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து சுகத்தினால எதுவுமே குறைவுமே கிடையாது, எல்லா செல்வங்களுமே நிறைந்திருந்த போதிலும் தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கு ஆண்டவன் ஒரு குறைவை கொடுத்து விட்டார். உலகத்திலே குறைவில்லாத மனிதர்கள் யாவரும் உண்டா? கிடையாது. குறைவில்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்மள படைச்ச கடவுளுக்கே ஒரு குறை இருக்காமியா. கடவுளுக்கு என்ன குறை வரும்? அவர் தினமும் கவலைப்படுவாராம். ஏன் கடவுள் கவலைப்படுவாரு? கடவுளுக்கு என்ன கவலை தெரியுமா? என்ன கவலை? சிவபெருமானுக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னு அவருக்கு ஒரு வருத்தமா. கரெக்ட் தானே, அவருக்கு அம்மா அப்பா கிடையாது பகவானுக்கு. நம்ம தாய் தகப்பன் வயிற்றிலே பிறந்தோம், நம்மளை பார்த்து கொள்வதற்கு ஒரு குடும்பம் இருக்கு. சிவனுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்திருக்கு. பகவானுக்கே ஒரு கவலை. ஓம் என்ற ஒளியில் பிறந்தவர் அல்லவா, அதனால சிவபெருமானும் வருத்தப்பட்டாரா. அவரே ஒரு குறையோடு இருக்காரு. சிவனுக்கே அம்பாடுன்னா நமக்கெல்லாம் எம்பாடு. எம்பாடு சரிதானே? ஆமையா சரிதான். போட்டோம் என்ன சொன்னீரு? போடுவேன்.
அப்போ இந்த சிவபெருமான் உலகத்திலே எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுத்து தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கு பிள்ளை இல்லாத குறைவை பெருங்குறையாக கொடுத்தார். மதலை இல்லாத கவலை மனக்கவலையாகி, குழந்தை இல்லாத கவலை கொடுங்கவலையாகி, அந்த கோசலை கைகேயி சுமித்ரா தேவிக்கு பிள்ளை இல்லா கவலையாது, பிள்ளை இல்லா கவலையாது, பெருங்கவலை அதிகமாய், மதலை இல்லா கவலையாது, மனக்கவலை அதிகமாய், குழந்தை இல்லா கவலையாது,